தினக்காற்று செய்திகள். அங்க போருங்க 4 பேர் தாங்க. ஒண்ணுமே கிடையாது. மொபைல் யாருப்பா? சரி, ஓகே. அம்மா 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 யாரு போட்டு எடுத்துக்கூடாது. திரும்பிக்கணாச்சு ஊத்துக்கா சார். ரைட் அண்ணாச்சி ஊத்துக்கணாச்சு குச்சா அண்ணாச்சி. ஆமாம் ஓகே சார் ஓகே. நம்முடைய சாத்தூர் நகராட்சிக்கு பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சின்னதாக இருந்தது. பெரிய காலமாக பஸ் ஸ்டாண்ட் நமக்கு தேவை என்பதை அறிந்து பல இடங்களில் அதுக்கு முயற்சி பண்ணி அந்த இடம் நமக்கு கிடைக்காத காரணத்தால் அது அப்படியே தள்ளி போய் கிடைத்திருந்தது. இப்பொழுது தீப்பெட்டி சொசைட்டிக்கு சம்பந்தமான அந்த இடத்தை நம்முடைய நகராட்சி விலைக்கு வாங்கி இன்றைக்கு 8000 சதுர மீட்டர் அளவில் இந்த பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைய இருக்கிறது. அதில் பஸ்ஸுடைய வழித்தடங்கள் 20 பஸ் ரூட் வந்து இங்கே வர்ற மாதிரி, இன்னும் டவுன் பஸ் அங்கே வச்சுக்கிறதா இங்கே வச்சுக்கலான்னு கட்டி முடிஞ்ச பிறகு அதை பேசிக்கலாம்னு சொல்லி விட்டுருக்கோம். இப்போ 20 வழித்தடங்களும் கடைகள் வந்து 24 கடைகள் இங்கே வருது. ஒரு உணவகம் ஒன்று வருகிறது. இதையெல்லாம் செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 7 கோடி ரூபாய் நம்முடைய சாத்தூர் நகராட்சிக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் புதிய பேருந்து நிலையம் அழகாக எழிலோடு கட்டக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்யவில்லை. பார்க்குறியா? ஓ டிஸ்பிளே தான் எனக்கு வருது. உங்க கூட போகும்